ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் டியூப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன வித்தியாசமான ஒரு முயற்சி. இந்த மாதிரி பூ வந்து க்ரோஷேயில் எப்படி பின்னுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கிராஃப்டில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நான் இதுக்கு எல்லோ கலர் யான் எடுத்திருக்கேன். கூடவே வந்து க்ரோஷே ஊசியும் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த சைஸ் ஊசி இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 3.5 mm உள்ள அளவு உள்ள ஊசி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் முதல்ல போட்டுக்கணும். ஸ்லிப் நாட் அப்படின்னா இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு நீங்கள் ஒன் சைடு இழுத்திங்கன்னா அந்த நூல்லேருந்து முடிச்சு கலந்து தனியாக வந்துடணும். டைட்டான முடிச்சு ஆகாமல் அந்த மாதிரியான முடிச்சு தான் ஸ்லிப் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ செயின் ஸ்டிச் நம்ம பின்னிக்க போகிறோம். பேசிக் க்ரோஷே பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு செயின் ஸ்டிச்னால் என்னென்னு தெரியும். அப்படி தெரியாதவங்க நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நான் எப்படி பின்னுறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து முதல்ல ஒரு முடிச்சு போட்டோம் இல்லையா, அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு 8 தடவை இந்த மாதிரி நூலை சுற்றி இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கணும். இது வந்து செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 3 4 5 6 7 8. ஸோ 8 தடவை நம்ம இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ரொட்டேட் பண்ணி ஊசியை ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி எடுக்கணும். ஊசியை எடுத்துட்டு நூலை ஒரு சுற்றி அது வழியாக வெளியில் இழுக்கணும். ஸோ வெளியில் இழுத்ததுக்கப்புறமா அதையும் இன்னொரு வாட்டி லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ஹோலில் வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு டைட்டன் பண்ணிட்டோன்னா ஒரு சின்ன லூப் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிரும். இதுதான் நம்ம ஃப்ளவரோட சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ அதில் இருந்து ஒரு 4 செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். 2 3 4. ஸோ 4 செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நூலை வந்து ஒரு 2 தடவை நம்மளோட க்ரோஷே ஊசியில் சுற்றிக்கணும். கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். பிகினர்ஸ்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் போக போக உங்களுக்கு பழகிரும். இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு அடுத்து ஒரு சுற்று. ஸோ இப்போ நீங்கள் ஊசியில் பார்த்தீங்கன்னா 3 நூல் சுற்றி இருக்கும் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் உள்ள செயின் ஸ்டிச் ஒன்று இருக்கும், 2 சுற்றினோமா, ஸோ 3 ஹோல்ஸ் இருக்கும் நம்மக்கிட்ட. இப்போ நம்ம வந்து முதல்ல ஒரு லூப் ரெடி பண்ணோம் இல்லையா, ஃப்ளவரோட சென்டர் லூப், அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி நூலை நம்ம ஊசியில் சுற்றி வெளியில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 4 ஹோல்ஸ் உள்ள ஸ்டிச் நம்மக்கிட்ட இருக்கும் நம்மளோட ஊசியில். இப்போ நூலால் ஊசியில் இன்னொரு சுற்றிட்டு இப்போ வந்து 2 ஸ்டிச்சஸை மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எடுத்துகிட்டு பார்த்தோன்னா பேலன்ஸ் 3 ஸ்டிச்சஸ் இருக்கும். இன்னொரு வாட்டி நூலை சுற்றிட்டு திரும்ப 2 ஸ்டிச்சஸை நம்ம வந்து உள்ளே எடுக்கணும். திரும்ப ஒரு சுற்று, திரும்ப அந்த 2 ஸ்டிச், இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா ஒரு ஸ்டிச் ரெடி ஆயிரும். நம்ம இதே மாதிரி இன்னும் 2 ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி லெங்க்த்தியாக ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ வந்து ஊசி எடுத்துட்டு 2 சுற்று நூலால் சுற்றிக்கணும். சுற்றிட்டு ஃப்ளவரோட சென்டர் லூப்பில் விட்டுட்டு இன்னொரு தடவை நூலை வந்து ஊசியில் சுற்றி வெளியில் எடுக்கணும். எடுத்தோன்னா 3 ஸ்டிச்சஸ் நம்மளோட ஊசியில் இருக்கணும். இப்போ இன்னொரு தடவை நூலை வந்து ஊசியில் சுற்றிட்டு 2 இதை மட்டும் எடுக்கணும். 2 இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டிச் வந்து உங்களோட ஊசியில் இருக்கும். திரும்ப ஒரு வாட்டி சுற்றிட்டு திரும்ப 2 இதை மட்டும் உள்ளே எடுக்கணும். இப்போ கடைசியாக பேலன்ஸ் இருக்கிற 2ஐயும் நம்ம அந்த மாதிரி எடுத்துடணும். இப்போ நம்ம சேம் ஸ்டெப்பு தான் கண்டினியூ பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ இதில் ஊசியால் 2 சுற்றிட்டு ஃப்ளவரோட சென்டரில் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சுற்றி வெளியில் எடுத்துட்டு திரும்ப நூலை சுற்றிட்டு 2 லூப்புக்குள்ளே மட்டும் விட்டு எடுத்துட்டு திரும்ப நூலை ஒரு சுற்றிட்டு திரும்ப 2 லூப், திரும்ப நூலை சுற்றி திரும்ப 2 லூப். ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். இதோட பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் போக போக பழகிரும். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் முடிச்சுட்டு இதிலிருந்து ஒரு 4 செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். 2 3 4. இப்போ இதை ஃப்ளவரோட சென்டர் லூப்பில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நூலை சுற்றி எடுத்து அதை வந்து டைட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட ஊசியில் வந்து ஒரே ஒரு நாட் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ ஒரு இதழ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பூ வந்து இப்போ 5 இதழ் உள்ள பூ நான் வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஒரு இதழ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ திரும்ப அதே ஸ்டெப்ஸ் தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். 4 செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். 1 2 3 4 போட்டுட்டு அதே மாதிரி தான் நூலை வந்து சுற்றி நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அதே ஸ்டெப் தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஒரு இதழில் வந்து
5 ஸ்டிச்சஸ் இருக்கும். 5 ஸ்டிச்சஸ்னால் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 4 செயின் ஸ்டிச் போடுவோம். அதுக்கப்புறம் 3 அந்த பின்னல் ஊசியில் வந்து 3 சுற்றி பின்னுறோம் இல்லையா, அது அப்புறம் கடைசியாக ஒரு 4 செயின் ஸ்டிச். ஸோ மொத்தம் 5 வந்து ஸ்டிச்சஸ் இருக்கணும் ஒரு இதழில். அது நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னாவே பூ கரெக்டாக வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பூ பின்னி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் எதுவும் என்கிட்ட ஷேர் பண்ண விருப்பம் இருந்ததுன்னா நம்மளோட ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பலாம். அந்த ஐடி வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ பாருங்கள், நம்மளோட பூ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நிறைய சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்ஸ் வந்து நம்மளோட சேனல்லையே அப்லோட் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.